2 பொருள் போதுங்க. ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான டேஸ்டான கேக்கு. இதுக்கு முட்டை, மைதா, ஜீனின்னு எதுவுமே தேவையில்லைங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட சூப்பராக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஓரியோ பிஸ்கட் வச்சு கேக்கு தாங்க. எந்த ஃப்ளேவரு எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி மட்டும் செய்யுங்க. இப்போ எல்லா பிஸ்கட்டையும் எடுத்துகிட்டு இதில் இருக்கிற க்ரீமெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். கேக் செய்கிறதுக்கு அந்த க்ரீம் தேவையில்லைங்க. இப்போ இந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் 1-2 மட்டும் உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட பிஸ்கட்ஸ் இருக்கவே கூடாது. அங்கனங்கன்னா கூட நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு சேனல் நேம்க்கு கீழே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எவ்வளோ பால் ஊற்றணும் அப்படின்ட்டு நான் கரெக்டாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ நேரம் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கம்மா. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதோட நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கம்பி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கணும். அப்போ கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பராக வெந்துருந்துச்சுல. இப்போ இதே மாதிரி இப்படியே கூட சாப்பிட்றலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறக்காண்டி டைரி மில்க் சாக்லேட் லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுத்துருந்துச்சு. அதனால தான் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. செக் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அந்த பிஸ்கட் பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. பார்க்குறேன் இந்த ஓரியோ பிஸ்கட்டுக்கு எத்தனை ஹாய் வருது அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் செய்யணுங்க கூட சூப்பராக செய்யலாம்.